முதலும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கிறிஸ்து பிறப்பு பற்றி எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்து பிறந்தார். அதாவது எனக்கு முன்னாடி பேசிய அனைவரும் கிறிஸ்து பிறப்பு பற்றி மிக தெளிவாக பேசினார். கிறிஸ்து பிறந்து அவர் 33 ஆண்டுகள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்ந்தார். 33ஆவது வயதில் அவர் மிக கொடுமையாக கொல்லப்பட்டார். 29 வயது வரைக்கும் அவர் தன்னுடைய குடும்ப கட்டுப்பாட்டில் குடும்பத்தோடு வாழ்ந்தார். அவர் பொது வாழ்க்கை வந்ததே 3 ஆண்டுகள் தான். இந்த 3 ஆண்டுகளில் மனித குலத்திற்கு வந்த ரட்சகர். கிறிஸ்து என்றால் அன்பு. மொத்த பைபிளும் ஒரே ஒரு வசனத்தில் பிடிச்சிருக்கான். தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசிக்கிறார். யாருக்கு நம்ம எது கொடுத்தாலும் அது கர்த்தருக்கென்றே கொடுக்கணும். முழு மனசா கொடுக்கணும். அன்புதான் என்ற ஒரே ஒரு மொத்த பைபிள் அணுகிறார். அவர் அந்த 3 ஆண்டுகளில் அவரோடு பணியாற்றிய 12 சீடர்கள். அந்த 12 சீடர்கள் ஒருவர் கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அவன் நாட்டு கொண்டு செத்தான். ஆனால் மீதி 11 சீடர்களும் உலகம் முழுவதும் சென்று கிறிஸ்துவத்தை பரப்பினார்கள். இப்போ நம்ம நினைச்சோம்னாக்கா இப்ப கிளம்பி எந்த நாட்டுக்கு வேணும் போயிடலாம். விமானம் இருக்கு, கையில இன்னைக்கு செல்போன் இருந்துச்சு, உடனே வீடியோ காலில் பேசிக்கலாம் லைவா. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இது மாதிரி எந்த விதமான வசதியும் கிடையாது. ஏன் சைக்கிள் கூட கிடையாது. ஆனால் கிறிஸ்து அவர் தேர்ந்தெடுத்த அந்த 11 சீடர்கள் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்போட இந்த உலகம் முழுவதும் சென்று கிறிஸ்துவத்தை உபதேசித்தார்கள், பரப்பினார்கள். எந்த விதமான ஒரு வசதியும் கிடையாது. என்ன சொல்ல போனாக்கா கடல் எந்த வழியில இந்த பூமி இருந்தது கூட யாரும் தெரியாது. இந்த கடல் பரப்பு எப்படி அமைந்திருக்கின்றது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்தியா கண்டுபிடிச்ச வாஸ்கோட காமா வரலாற்றை நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பூமி என்ன மாதிரி ஒரு நிலப்பரப்பை கொண்டு வந்தது என்பது நமக்கு யாரும் நம்முடைய அறிவிக்கை எட்டாத ஒரு விஷயம். அப்படி இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு கிறிஸ்துவை உலகம் முழுவதும் பரப்பிய அந்த 11 சீடர்கள் அவர்களுக்கு மொழி தெரியாது. பல நூற்றுக்கணக்கான மொழி பேசக்கூடிய உலகமும் சென்று இப்போ கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். ஏன் இப்போ இந்த நம்முடைய மண்ணில கூட சொல்ல போனால் தோல்மையா இருந்தார். ஏன்னா தோல்மையா இருக்காது மாவட்டம் சொன்னாங்களா. இப்போ அந்த தோல்மையார் இங்க வரும்பொழுது இங்க யாருக்கும் ஆங்கிலம் தெரியும். அதை யோசிச்சு பார்க்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னாக்கா, நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கிறிஸ்து பரப்பிய பின்புதான் இந்த மனித உலகமே மீட்கப்பட்டது. நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். கிடையாது. அது உலகம் முழுக்க இருக்கு. இங்க நம்ம ஒன்றிய அரசு தான் இங்க நம்மளை சிறுபான்மையினு சொல்ற ஒரு பெரும்பான்மைக்கு ஆதரவாக சிறுபான்மையை தாக்கலாம் நினைச்சிட்டு இருப்போம். கிடையாது. இது உலகம் முழுக்க அரச பயங்கரவாதம் உண்டு. அந்த எப்படி அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு பொருள் எழுகிறதோ அதுபோல்தான் கிறிஸ்து பிறந்த அந்த பிறப்பும் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. சாதாரண அச்சுறுத்தல், மிக குடும்பமா அச்சுறுத்தல். அதன் காரணமாக தான் கிறிஸ்து பிறந்த பின்பு 2 வயது குழந்தைகளை நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளை
அந்த மன்னன் கொல்ல ஆணையிட்டான். அவ்வளவு குழந்தைகளும் கொண்டு வைக்கப்பட்டது. கிறிஸ்து பிறந்தது பின்புதான் அனைத்து மக்களுக்கும் ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அவர் கிறிஸ்து தாழ்மையை நமக்கு உபயோகித்தார். கிறிஸ்து நமக்கு பிறப்பின் மூலம் சகோதரத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்தினார். எப்படி மனித குல மீட்புக்காகவே பிறந்து மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் இருந்தார். நம்ம இறந்து மட்டும் இல்லாமல் உயிர் தெழுந்தார். அதை கிறிஸ்தவர்கள் அனைவருமே அதை விசுவாசிக்கிறோம். அது போலதான் எனக்கு கிறிஸ்து இந்த வராமல் இருந்தால், இந்தியாவுக்கு வராமல் இருந்தால், தமிழ் மண்ணுக்கு வராமல் இருந்தால், நான் சொல்ல பெரியாரே சொல்லிட்டார், இந்த நாடு ஒரு சுடுகாடாக இருக்குன்னு சொல்லிட்டார். இந்த நாடு ஒரு சுடுகாடாக இருக்குன்னு சொல்லிட்டார். அதன் மீது அது அண்ணன் சொன்னார், நான் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன்னு சொல்லி, நான் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன் தான். என் மாமல்லபுரம் பக்கத்தில் கூத்துவாக்கம் என்ற ஒரு இடத்தில் நான் படித்தேன். அது கிறிஸ்துவ பள்ளி தான். இன்னைக்கு நாடு முழுவதும் கல்வி அறிவு பெற்றிருக்கோம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவத்துவால் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு இந்துத்துவத்திற்கு போயிருந்த சனாதன சக்திகள் நமக்கு கிடைச்சதா? ஒருவருக்கு நம்ம சிந்திக்கணும். அவன் சொல்றதுதான் என்ன, நீ கல்வி கேட்கக்கூடாது, நீ எங்களுக்கு அடிமையா இருக்கணும், நீ அடிமை நிலத்திலே இருக்கணும், நீ அடிமை மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு சொல்லித்தராங்க. ஆனா கிறிஸ்தவம் நமக்கு அன்பை போதித்தது, கிறிஸ்தவம் நமக்கு சகோதரத்துவத்தை போதித்தது, கிறிஸ்தவம் நமக்கு சமநீதியை போதித்தது, கிறிஸ்தவம் நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்தது. அதனால்தான் இன்னைக்கு இப்படி ஒரு அரங்கம் எடுத்து இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா அதுக்கு காரணம் கிறிஸ்தவம் தான். அது போலதான் எப்படி கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று பிரிக்கிறோமோ, அதுபோல் இந்த தமிழ்நாட்டை திருமாவுக்கு முன்பு திருமாவுக்கு பின்பு என்று பிரிக்கிறோம். எப்படி நம்ம தோல்ல துண்டு போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது. நம்ம ஒரு நகரப்பகுதியில் குடியிருக்கலாம், நம்ம நிறைய விஷயம் தெரியாது. நான் தமிழ்நாடு முழுக்க நான் பயணிச்சு கொண்டிருக்கேன். இன்னமும் அவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து வன்கொடுமை நடந்திருந்தாங்க. ஆனால் திருமாவுக்கு பின்பு அந்த வன்கொடுமைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா திரும்ப நேர்ல வருவாங்க, விடுதலை சிறுத்தைகள் நேர்ல வரும், வந்தா நம்மளை அவங்க ஒழிப்பாங்கன்ற ஒரு பயம் அந்த சாதிய மனப்போக்கில் இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு அது ஏற்பட்டு தொடர்ந்து எப்படி மனித குலத்தை மீட்க வந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், இந்த சாதிய வன்கொடுமை என்று மீட்டவர் என்னுடைய ஏற்றிட்டவர் என்று சொல்வதற்கு மிகையாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சாமி கும்பிடுறது கூட இன்னைக்கு கடை இருக்கு. விழுப்புரத்துல திரௌபதி அம்மன் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் தலித்துக்கு நுழைய முடியல. அதாவது அந்த கோயிலை பூட்டி சீல் வச்சிருக்கு அரசு. அந்த கோயில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். பார்த்துங்க, விட மாட்டோம். ஆனால் கிறிஸ்துவம் எங்களை தழுவுகிறது, இஸ்லாத்தியங்களை அணைக்கிறது. அதனால் நாங்கள் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். எப்பொழுதுமே இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்னுடைய கடவுள் ஏற்றி தந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் பக்க துணையாக நாங்கள் இருப்போம். ஆனா அண்ணன் சொன்னாரு, வடக்கிலிருந்து வராங்க, வடக்கிலிருந்து வராங்க, வடக்கிலிருந்து ஒன்றும் பண்ண முடியுங்க.
இது பெரியார் மண், இது அம்பேத்கரை உருவாக்கிய மண், இது திராவிடம் ஆண்கிற மண், இது ஏற்றுத்தமிழ் ஆளுகை செய்கிற மண். அதனால கண்டிப்பா வடக்கிலிருந்து வந்து பேசிக்கொள்ளதான் போனோம். இந்த மண் உங்களுக்கு தெரியாத இல்ல, பல எமர்ஜென்சியை பார்த்த மண். எமர்ஜென்சி எப்படியாவது இவங்க கண்ட்ரோல் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட கடந்த செப்டம்பர் மாதம் இந்த துக்ளக்குடைய ஆசிரியர் தெரிய முடியலாம் குருமூர்த்தி என்பவர் பேசியிருக்காரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பேப்பருடைய ஒரு நிகழ்ச்சியில் பேசுறார். 1967 முன்பு பார்ப்பனுடைய காலில் சூத்திரன் வந்து ஊன்றான்றார். அவர் பேசின பேச்சு எப்படி சொல்றாங்க, பார்ப்பனுடைய காலில் இருந்தார். என்னைக்கு 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடுல ஆட்சி புரிந்ததோ பார்ப்பனுக்கு மரியாதை போயிடுச்சு. பார்ப்பனம்னா மரியாதை இல்லாம இருக்கும், பகிரங்கமாக மரியாதை இல்லாம இருக்கும். மறுபடியும் நம்ம அந்த மரியாதை பெறணும்னாக்கா இங்க சன் பரிவார்களை வந்து இங்க கார் வச்சுக்கணும்னு சொல்லி பேசுறோம். எவன் அர்த்தம் பார்ப்பனருக்கு மரியாதை போயிடுச்சு. அப்போ சூத்திரா இருக்கக்கூடிய திராவிடருக்கு வந்து மரியாதை கூடிச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா நம்முடைய சகோதரி சொன்னது போல நம்முடைய மண் திராவிட மண், நம்முடைய மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மண் இதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால ஒரு காலங்கள் அவங்க எப்படியாவது மறுபடியும் மனுஸ்மிருதியை கொண்டாந்து இந்த மக்களை வந்து கல்வி இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம ஆக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரியாக இருப்பது நம்முடைய தலைவர்கள் சொல்வார்கள், கம்யூனிஸ்ட் எதிர்க்கு கிடையாது, திராவிடம் எதிர்க்கு கிடையாது, பிசிக்கான எதிர்க்கு கிடையாது. நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் மதச்சார்பை கடைபிடிக்கன்னு சொல்லுது. சட்டம் இருக்கு, அவங்க நம்ம அந்த சட்டத்தை மேல் ஒன்றும் பண்ண முடியாது. சகோதரத்துவமா இருக்குன்னு சொல்லுது, நம்ம ஜனநாயகமா இருக்குன்னு சொல்லுது. இதை எதுவும் நமக்கு பிடிக்கல. ஆனால் கண்டிப்பாக இந்த நல்ல ஒரு திருநாளில் நம் அனைவரும் வந்து ஒரு உறுதியை எடுக்கணும். கண்டிப்பா வருகிற 2026 தேர்தலில் புறவாசல் வழியாக எந்த வாசல் வழியாக வரணும் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது வந்து நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. 2026 கண்டிப்பா நம்முடைய மதச்சார்பின்மை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் வெற்றி பெறும் என்று சொல்லி மறுபடியும் 2026 தலைமையார் அவர்கள் தலைமையில் இந்த அரசு அமையும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனைவரையும் மறுபடியும் ஒரு முறை இனிய கருத்து குறித்து வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.